भिन्ना प्रकृतिरष्टधा अपरेयम् इदस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूतां महाबाहो येदन्धार्यते जगत् एतत् योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय अहं कृत्स्नस्य जगतः प्रभवः प्रलयस्तथा मत्तः परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतं सूत्रे मणिगणा इव रसोऽहमप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दः खे पौरुषं नृषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनं बुद्धिर्बुद्धिमताम् अस्मि तेजस्तेजस्विनामहम् बलं बलवतां चाहम् कामरागविवर्जितम् धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि நாலாவது ஸ்லோகத்துல பகவான் பூமி முதலான தன்மாத்திரைகளை பற்றி சொல்லி அவருடைய மாயா சக்தியை பற்றி சொன்னார். பகவானுக்கு ரெண்டு விதமான சுபாவம் தோற்றம் உண்டு. அதில் அபரா தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 4வது அத்தியாயத்தில் சொன்னார். அதை நம்ம மாயா சக்தி அல்லது சக்தி அப்படின்னு சொல்றோம். 5வது ஸ்லோகத்தில் அவருடைய இயல்பான உள்ளபடி உள்ள குணம் அதை பற்றி சொல்ற. அது பரா பிரகிருதி இல்லைன்னா ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லலாம், கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சிவன் சக்தி அந்த மாதிரி சொல்றது இந்த ரெண்டையும் நம்ம சொல்றோம். அதை சங்கர பாஷ்யத்துல ஒரு வித்து போட்டு வைக்கிறார் 13வது அத்தியாயத்துக்கு. க்ஷேத்திர
க்ஷேத்ரஜ்ஞ லக்ஷணாம் அப்படின்னு. அதாவது க்ஷேத்திரம்னா உடம்பு, க்ஷேத்ரஜ்ஞன்னா அந்த உடம்புக்குள்ள இருந்து அறிகிறவன். அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது பகவானுடைய உடம்பு, நம்முடைய உடம்பு உட்பட. இந்த உடம்புக்குள்ள ஒரு சேதன சக்தி இருக்கு, அறிவுள்ள சக்தி இருக்கு. அது பகவானுடைய பரா பிரகிருதி. அத க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்ட்டு 13வது அத்தியாயத்துல வரும். இங்க சங்கரர் அதுக்கான வித்தை போட்டு வைக்கிறார். இந்த க்ஷேத்ரஜ்ஞன் தான் பிராணனை தாங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுனால தாரியத்தே ஜகத்து, இந்த உலகத்தை தாங்கி இருப்பவன் அப்படின்ட்டு பகவான் சொல்றார். அப்புறம் மறுபடியும் உலகத்தினுடைய உற்பத்தி, நிலைப்பு, பிரளயம், மறைவு மூன்றுக்குமே அந்த உற்பத்தி அப்படிங்கிறது நாம ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்வார். கிரியேஷன்ங்கிற வார்த்தை நாம பயன்படுத்த மாட்டோம், அது சரியில்லைங்கிறதுனால. அதே மாதிரி பிரளயம் அப்படிங்கிறது டிசல்யூஷன், மறைகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நாம் பயன்படுத்துவோம். அழிவு அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. அதனால ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாறும் அப்படின்னு சொல்றது மாதிரி நமக்கும் இந்த உலகத்துக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால நாம கிரியேஷன் டிஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்துறது இல்லை, ப்ரொஜெக்ஷன் டிசல்யூஷன் பயன்படுத்துறோம். அதனுடைய அர்த்தம் அந்த மாதிரி பயன்படுத்தும். பிரளயம் அப்படின்னா ஒடுங்கிறது, பிரபவம் அப்படின்னா தோன்றுறது, தோன்றுதல் ஒடுங்குதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அது ரெண்டுமே நான் தான் காரணம் அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். 7வது ஸ்லோகத்துல சரி அபரான்னு ஒன்று சொன்னேன், பரான்னு ஒன்று சொன்னேன், இனி இதுக்கு மேல ஏதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஏதாவது வருமா, குட் பெட்டர் பெஸ்ட் ஏதாவது உண்டா அப்படின்னா மத்த பரதரம் நாஸ்தி, இதுக்கு அந்நியமா வேற எதுவும் ந அந்நியத்து, இதுக்கு அந்நியமா வேற எதுவும் கிடையாது. என்னுடைய இந்த 2 சுபாவம் தான், இதுதான் இந்த உலகத்தை மணிகளை சூத்திரம் கோர்க்கிறது மாதிரி கோர்த்துருக்கு. மணி பிரகிருதி அப்படிங்கிறது மணின்னு எடுத்துக்கிட்டா, அல்லது அபரா பிரகிருத்திய மணின்னு எடுத்துக்கிட்டா, பரா பிரகிருதி தான் அந்த நூல், அப்படி கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பகவான் 7வது ஸ்லோகத்தில் சொன்னார். எப்படி கோர்க்கப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு, ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்ல அப்படின்னு அர்ஜுனன் மனசுல கேள்வி வந்தால் அதுக்கு பகவான் உதாரணம் சொல்ற. அப்சு ரசக, நீர்ல, நீர் அப்படிங்கிறது அபரா பிரகிருத்தியா இருந்தால், சரீரமா க்ஷேத்திரமா இருந்தால், ரசம் அதனுடைய சுவை அப்படிங்கிறது அந்த நூல், கோர்க்கிற நூல். அத மாதிரி சூரிய சந்திரர்கள் க்ஷேத்திரமா இருந்தால், பிரபா அதனுடைய ஒளிங்கிறது அதை கோர்க்கிற நூல். வேதம் அப்படிங்கிறது க்ஷேத்திரமா இருந்தால், பிரணவம் ஓங்காரம் அப்படிங்கிறது அதை கோர்க்கிற நூல். வானம் அப்படிங்கிறது க்ஷேத்திரமா இருந்தால், சப்தம் அப்படிங்கிறது அதை கோர்க்கிற நூல். மனிதன் அப்படிங்கிறவன் க்ஷேத்திரமா இருந்தால், பௌருஷம் அப்படிங்கிறது அதை கோர்க்கிற நூல். இப்படி பகவான் ஒவ்வொன்னாட்டு சொல்றார் 8வது ஸ்லோகத்துல. நான் உங்க ஊர்ல சொன்னா தெரியல, வேதங்களுடைய சாரம் காயத்ரி மந்திரம். வேதத்தை கசக்கி ஒரு ஜூஸ் எடுத்தா அதான் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை கசக்கி ஜூஸ் எடுத்தா அதுதான் ஓம். இதை இன்னொரு விதமா சொன்னா, ஓம் அப்படிங்கிறது விரிக்கப்பட்டா அது காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம் விரிக்கப்பட்டா அதுதான் வேதம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க.
இப்போ இதில் நான் போன வகுப்பில் ஒரு விஷயம் சொன்னேன். லட்டு சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவை நம்ம மனசில் என்ன எண்ணத்தோட இது பகவான் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணணும். சூரியனுடைய ஒளியை பார்க்கும்போது அது பகவான் அப்படிங்கிற உணர்வு வரணும். ஓங்காரத்தை கேட்கும்போது பகவான் அப்படிங்கிற உணர்வு வரணும். ஒலியை கேட்கும்போது பகவான் அப்படிங்கிற உணர்வு வரணும். இந்த மாதிரி சொன்னேன். இப்போ இனிப்பு சொன்னேன், ஆனால் 6 சுவை உண்டு, கசப்பு உண்டு. அது என்ன பண்றது? இனிப்பு இருந்தா நினைச்சிடலாம் பகவான், கசப்பு இருந்தா இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதாவது மொத்தத்திலே ஒரு சுவைங்கிறது ஒண்ணுதான், ஒரு சுவை இன்னொரு சுவையா மாறுதுன்னு சொல்லலாம். இப்போ மாங்காய் இருக்கு, அது புளிக்கும். அதுவே மாம்பழம் ஆகும்போது இனிக்கும். புளிப்பு தான் இனிப்பா மாறும். அதே மாதிரி நெல்லிக்காய் கசப்பு, காட்டு நெல்லிக்காய் முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும். அது சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க, நல்லா இனிக்கும். அதனால சுவை அப்படிங்கிறது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஏதோ சம்பந்தம் இருக்கு. 6 சுவைக்கு என்ன சம்பந்தம் நீங்க யாராச்சும் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. அத மாதிரி சூரிய ஒளியில கூட வெள்ளை ஒளியை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு ஸ்படிகம் மூலமாட்டு பிரிசம் மூலமா அனுப்பும் போது அது 7ஆ பிரியுது. 7 நிறங்கள் சேர்ந்து ஒரு ஒளி அல்லது ஒரு ஒளி தான் 7 நிறமா மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். அத மாதிரி ஒரே பகவான் தான் இந்த வானவில் மாதிரியான பல்வேறு ஷேட்ஸா வண்ணங்களாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத உதாரணங்களோட பகவான் சொல்றார். அடுத்தது 19வது ஸ்லோகம். அதுல புண்ணியோ கந்த பிருத்திவியாம்ச, அதுல புண்ணியக அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் சங்கரர். அதை எல்லா இடத்துலையும் நாம சேர்த்துக்கணும். ரசம் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கூட கொண்டு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற. பூமியில மனமாக இருக்கிறார் அப்படின்ட்டு நாம் போன வகுப்புல எழுதி போட்டிருந்தோம். எந்தெந்த பூதம் எந்தெந்த தன்மாத்திரை அப்படின்ட்டு. ஆகாசத்துக்கு ஒலி, வாயுவுக்கு ஒலியும் தொடு உணர்ச்சி, 2 குணம் உண்டு. ஒலி தொடு உணர்ச்சி ரெண்டும் காற்றுக்கு உண்டு. நெருப்புக்கு ஆகாசத்தில் உள்ள ஒலியும் உண்டு, காற்றுல உள்ள தொடு உணர்ச்சியும் உண்டு, கூடுதலாக ஒளியும் உண்டு. அடுத்தது நீருக்கு ஒலி தொடு உணர்ச்சி ஒளி, 4வது சுவையும் உண்டு. அடுத்தது பூமிக்கு 5 குணம் உண்டு. அது ஒலி தொடு உணர்ச்சி ஒளி சுவை மனம், இந்த 5மே உண்டு. இதைத்தான் தேவாரத்துல வெளியிடை ஒன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் திகழ்ந்தாய் போற்றிங்கிற மாதிரி அந்த 5 பூதத்துக்கும் சொல்றாரு. பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி அப்படின்னு முடிப்பார். இதுதான் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். இந்த அடிப்படை இந்த சிருஷ்டி கிரமம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு அந்த பாடல்களை புரிஞ்சு அனுபவிக்க முடியும். இங்க அதை ஒட்டி இங்க பகவானும் பூமியில நான் மனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பூமி க்ஷேத்திரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த மனம்தான் கோர்க்கிற நூல். அப்புறம் அக்னியில விபாவசோ அப்படின்னா அக்னி, அதுல தேஜஸ் ஒளியாக இருக்கிறேன். அப்புறம் எல்லா உயிர்களிடம் உயிராக இருக்கிறேன். சர்வபூதேஷு ஜீவனம். தபஸ்விகள்ல நான் தபஸாக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றார். இதெல்லாம் 9வது ஸ்லோகத்துல. அடுத்தது 10வது ஸ்லோகத்துல எல்லா உயிர்களுடைய பீஜமாகவும் நான் இருக்கிறேன். நமக்கு மத்ஸ்ய புராணத்துல சத்தியவரதன் ஒரு மனு இருந்தார். நிறைய மனுக்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேரு சத்தியவரதன். அவரு ஒரு நாள் சந்தியாவந்தனத்துக்காக வேண்டி, ஒரு ஹிந்து அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணணும்,
நதியில் போய் சந்தியாவந்தனம் பண்ணும்போது அப்படி தண்ணி அள்ளுனாரு. அந்த அள்ளுன தண்ணியில் ஒரு சின்ன மீன் இருந்தது. அந்த மீனை அவர் சரி மீனை வந்துட்டுதேன்னு விட போனார். அந்த மீன் பேச ஆரம்பிச்சு, என்ன விட்டுறாரு, பெரிய பெரிய மீனெல்லாம் கிடக்கு, என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு. அதனால இவர் என்ன பண்ணாரு, பாவம் பார்த்து அவருடைய கமண்டலில் விட்டுக்கிட்டார். அப்புறம் சந்தியாவந்தனம் முடிச்சு அரண்மனைக்கு போனால் அந்த மீன் கமண்டலம் முழுக்க வளர்ந்துட்டு இவர் எனக்கு இடம் பதில் மூச்சு முட்டுது, எனக்கு நல்ல பெரிய இடம் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இவர் கமண்டலில் எடுத்து பக்கத்தில் அரண்மனை அந்த குளத்தில் விட்டார். அந்த குளம் முழுக்க அது வியாபிச்சது. அதுக்கப்புறம் பெரிய ஏரியில் கொண்டு விட்டார். அந்த ஏரி முழுக்க வியாபிச்சது. இது என்னடா அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சரி இதுக்கு ஏற்ற இடம் கடல் தான், இப்போ பெரிய மீன் ஆயிடுச்சுல, அந்த கடலில் கொண்டு விடணும்ட்டு கடலில் கொண்டு விட்டார். அப்போ அந்த மீன் சொல்லிச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரளயம் வரும், அதனால் நீ எல்லா ஜீவராசிகளையும் ஒவ்வொரு வித்து எடுத்து ஒரு கப்பலில் வச்சுக்கோ, நான் வருவேன். வாசுகிய கயராட்டு என்னுடைய அந்த மீனுக்கு ஒரு கொம்பு உண்டு, அந்த கொம்பில் கட்டி கப்பலையும் கட்டி நான் வந்து அந்த பிரளய வெள்ளத்தில் மூழ்காமல் உன்னுடைய கப்பலை கொண்டு ஒரு இடத்துல கொண்டு விடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருந்து பல்கி பெருகிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்வார். இதே மாதிரிக்கிற உலகம் முழுக்க இருக்கு. பாரசீக மதத்தில், பாபிலோனிய மதத்தில் இருந்து அப்புறம் அங்கே இருந்து யூதர்களிடம் வந்து யூதர்கிட்ட இருந்து கிறிஸ்தவர்கிட்ட வந்து கிறிஸ்தவர்கிட்ட இருந்து இஸ்லாமியர்கிட்ட வந்து அப்படியே கைமாறி வந்துட்டு இருக்கிற கதை. அநேகமாக அதுக்கு ஆரிஜின் தொடக்கம் வந்து இந்த மத்ஸ்யாவதாரமாக தான் இருக்குது. அதனால எல்லா உயிர்களுடைய பீஜம் வித்தாக நானே இருக்கிறேன். அப்புறம் புத்திமயவான்கள்ல புத்தியாக விவேகமாக நான் இருக்கிறேன். ஒளி உள்ளவர்கள்ல தேஜஸ் புகழ் உள்ளவர்கள்ட்ட நான் தேஜஸாக ஒளியாக இருக்கிறேன். அப்புறம் 11வது ஸ்லோகத்துல பலம் உள்ளவர்கள்ட்ட நான் பலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ பலம் கோர்க்கிற சூத்திரம் பலவான்கள் அந்த க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் காமராக விவர்ஜிதம் அப்படிங்கிறத தர்மத்துக்கு கூட கொண்டு சேர்த்திருந்தேன். சங்கரர் அதை வந்து பலம் கூடவே சேர்த்துக்கிறார். காமராக விவர்ஜிதம் பலம் அகம் அப்படின்ட்டு எடுத்துக்கிறார். அதில் காமராக ரெண்டும் ஒரே வார்த்தை மாதிரி தானே தெரியுது அப்படின்னு நமக்கு படலாம். சங்கரர் அதுக்கு இடையில ரெண்டுக்கு இடையில ஒரு வித்தியாசம் ஏற்படுத்துறார். காமம் அப்படின்னா ஒரு ஆசை, நமக்கு கிட்ட இல்லாத ஒரு பொருள்கிட்ட நமக்கு ஒரு ஆசை. அடுத்தது அந்த பொருள்ல பற்றுதல், அது ராகம். ரஞ்சு ராகே அப்படிங்கிறது தான் ரூட்டும். அதனால ஆசை வர்றது, இல்லாத பொருள்ல ஆசைப்படுறது காமம், இருக்கிற பொருள்ல அடைந்த பொருள்ல அதை விட மனசு இல்லாம இருக்கிற பற்றுதலுக்கு ராகம் அப்படின்ட்டு சங்கரர் வித்தியாசப்படுத்துறார். இந்த ரெண்டும் இல்லாத பலமாக, இந்த ரெண்டு இல்லைனாலே பலம் தான். உடல் பலமெல்லாம் ஒரு பலம் இல்லை, இந்த ஆசையும் பற்றுதலும் இல்லாம இருந்தாலே ஒரு பலம் தான். அந்த பலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சங்கரர் அர்த்தப்படுத்துறார். அதுக்கப்புறம் தர்மத்துக்கு விருத்தம் இல்லாத, தர்மத்துக்கு விருத்தம் இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு அப்படின்னு சங்கரர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஆசையாக நான் இருக்கிறேன். சங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்ப தாங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு ஆசையோ அவ்வளவு, அதாவது தாகம், பசி, இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ள ஆசை அப்படின்னு எடுத்துக்கிறார். மனுஸ்மிருதியில இருக்கு, தைத்திரியோ உபனிஷத்துலயும் இருக்கு. ஒரு விஷயம் தர்மந்தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா எனக்கு தர்மம்னு இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு தர்மம்னு இருக்க வேண்டியது இல்லை. சிபி சக்கரவர்த்தி கதையில ஷிபின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். ஷைபியக அப்படி நம்ம கீதையில முதல் அத்தியாயத்தில் ஒரு வார்த்தை வரும். அது இந்த ஷிபி சக்கரவர்த்தி பரம்பரை தான்.
அவரு அரண்மனையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு புறா வந்து அவர்கள் மடியில் விழுந்தது. ஒரு கழுதை துரத்திட்டு வந்தது. ராஜா சொன்னார், என் மடியில் அது சரணடைந்து இருக்குது, அதனால நான் தர முடியாது, உனக்கு தேவையான இறைச்சி வேணா தரேன் அப்படி. இல்லை இல்லை, அது அந்த புறாவை சாப்பிட்றது என்னுடைய தர்மம், அதனால நீ எனக்கு தந்தாகணும் அப்படின்னு அது கழுகு ஆர்கியூ பண்ணும். இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போகும். நல்ல சுவாரஸ்யமான ஒரு பகுதி. எதுக்கு சொல்ல வந்தேன், கழுகு நினைக்குது என்னுடைய தர்மம் புறாவை சாப்பிடுறதுன்னு. ராஜா நினைக்கிறார் என்கிட்ட சரணாகதி அடைஞ்ச பறவையை காப்பாற்றுறது என்னுடைய தர்மம்னு நினைக்கிறார். இப்படி வேற வேற மகாபாரதம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூல். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தர்ம அதர்ம விசாரம் ஆகும், ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம தர்ம தர்மத்தில் கன்ஃபியூஸ் ஆகிருந்தா அதை படிச்சோம்னா முதல்ல கொஞ்சம் குழம்பி அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். சரி, எப்படியா இருந்தாலும் தர்மம்னா என்னதுன்னு ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆளாளு அவங்க நினைக்கிறது தர்மம்னு நினைக்கலாம். அப்ப எதை தான் தர்மம்னு எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு மனுஸ்மிருதியில 2 ஸ்லோகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நான் சொல்றேன். ஒரு ஸ்லோகத்துல 10 காரணங்கள் கொடுத்துருக்கோம். சமய புக்கில் ஒருவேளை அது இருக்கலாம்னு நினைக்கிறேன் உயர்நிலையில. கண்டிப்பா இந்த ஸ்லோகம் இருக்கு. 10 உள்ளது சமயத்தில் வச்சிருக்கமா ஞாபகம் இல்லை. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி சதாச்சாரக சொஸ்யச்ச பிரியமாத்மனக ஏதத் சதுர்விதம் பிராகு சாக்ஷாத் தர்மஸ்ய லட்சணம். ஸ்ருதி வேதம், ஸ்மிருதி அதை தழுவி வந்த நூல்கள், அப்புறம் சதாச்சாரக பெரியவருடைய நடத்தை, சொஸ்யச்ச பிரியம் ஆத்மனக நம்முடைய மனசாட்சி, இந்த நாளும் எது தர்மங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு. இப்போ வேதத்துல சொல்லி இருந்தா தர்மம், எனக்கு தான் வேதமே தெரியாது. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. நியாய தீர்ப்பு நாள் அப்படின்ட்டு சில மதங்கள்ல உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரையும் வரிசையா விட்டாச்சு. அப்போ இவங்க சித்திரகுப்தா, அங்க ஒரு சித்திரகுப்தர் இருந்திருப்பாரு. ஒரு யூகம் சொல்றேன், ஒரு சித்திரகுப்தர் இருந்துச்சு. இவங்கெல்லாம் நீங்க சொன்னதை கடைபிடிச்சவங்க, இவங்கெல்லாம் நீங்க சொன்னதை கடைபிடிக்காதவங்க அப்படின்னு. அதில் கடவுள் கேட்டாரா, ஏன்பா நீங்களா நான் சொன்னதை கடைபிடிக்கல அப்படின்னு. அதில் இவங்க சொன்னாங்களா, எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி இப்படி இருக்குன்னு. சரி, தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிக்கலாம், நீங்களாம் சொர்க்கத்துக்கு போங்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் இந்த பக்கம் உள்ளவங்கிட்ட, நீங்கெல்லாம் தெரிஞ்சும் ஏன் கடைபிடிக்கல, அதனால நீங்கள நரகத்துக்கு போங்க. இவங்க படிச்சாங்க, ஆனா படிச்சுட்டு கடைபிடிக்கல, அதனால எங்களை நரகத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாரா. அது மாதிரி தர்மம் நம்முடைய அரசியல் சட்டத்தில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இக்னரன்ஸ் ஆஃப் லா cannot be a excuse. நம்ம எனக்கு இந்த சட்டம் தெரியாது அதனால நான் செய்யல, ரோட்டுக்கு இடது பக்கம் தான் நான் வண்டி ஓட்டணும்னு எனக்கு தெரியாது, நான் அதனால வலது பக்கம் போயிட்டேன்னு சொன்னா மன்னிக்க மாட்டாங்க, தண்டனை உண்டு நம்ம அரசியல் சட்டத்திலே. அது மாதிரி இதுலயும் ஸ்ருதி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்கலாமா அப்படின்னா, கடவுள் இதெல்லாம் யோசிச்சு தான் சில ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. வேதம் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஒருவேளை வேதம் படிக்கல, எனக்கு தெரியல, என்ன பண்றது? ஸ்மிருதி, மனுஸ்மிருதியோ அல்லது ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்மிருதிகள்ல என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி நம்ம நடந்துக்கலாம். இல்லை எனக்கு ஸ்மிருதியும் தெரியாது அல்லது படிச்சு எனக்கு விளங்கல்ல, வேதமும் படிச்சிருந்தேன் ஸ்ருதியும் படிச்சிருந்தேன் ஆனால் எனக்கு விளங்கல்ல அப்படின்னு என்ன பண்றது? அப்ப பெரியவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாரு, சதாச்சாரக பெரியவங்களுடைய நடத்தையை பாரு, அவங்க இந்த விஷயத்துல எப்படி நடந்திருக்காங்க அது மாதிரி இருந்தாடா. சரி, அப்படியும் எனக்கு கன்ஃபியூஷன் போகல, அல்லது பெரியவங்க நான் யாரையும் மதிக்கல, நான் என்னை விட உலகத்துல யாரும் பெரியவங்க இருக்கா. ரிஷிகேஷ்ல ஒரு பணக்காரர் கார்ல வந்துட்டு இருந்தார். எதுக்கு ஒரு சாமி வந்துட்டு இருந்தார், நல்ல சம்ஸ்கிருதம் படிச்ச ஒரு சுவாமி. அப்ப காரை அவர்கிட்ட நிறுத்தி, சாமி இந்த பெரிய சாமி யாரு அப்படின்னு கேட்டாரா. அந்த சாமி நான் தான் அப்படின்னாரா. அது மாதிரி என்னை விட பெரியவங்க யாரு இருக்காங்க, நான் தான் பெரிய ஆளு, நான் அப்புறம் இன்னொரு பெரிய ஆளை பார்த்து எப்படி படிக்கிறது அப்படின்னு யாராவது நினைச்சா. 4வதா சொஸ்யச்ச பிரியமாத்மன், உன்னுடைய மனசாட்சி எது சரின்னு சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்ட்டு மனு சொல்ற. கிட்டத்தட்ட இதை ஒட்டி
தைத்திரிய உபநிஷத்துல ஒரு பகுதி வருது. சமய வகுப்பில் உயர்நிலையில் இருக்கு, முதுநிலையில மந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயான்மா பிரமதः மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ स्वाध्याय प्रवचनाभ्यां न प्रमदितव्यं देवपितृकार्याभ्यां न प्रमदितव्यं कुशलान् न प्रमदितव्यं धर्मान् न प्रमदितव्यं सत्यान् न प्रमदितव्यं. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட். இது எப்போ நடக்குதுன்னா, குருகுலத்தை விட்டு சிஷ்யன் வீட்டுக்கு போகிறான், படித்து முடிச்சுட்டான், அவனுக்கு பட்டமளிப்பு விழா உரை குரு சொல்கிறார். சொல்லும்போது நீ இனி வீட்டுக்கு போய் இப்படியெல்லாம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு வரும்போது சிஷ்யன் கேட்டிருப்பான், அல்லது குருவுக்கே சிஷ்யனுக்கு வீட்டுக்கு போய் எண்ணம் வரும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் குருகுலத்தில் இருந்தால் குரு வந்து கிட்ட இருந்து அறிவுரை சொல்றதுக்கு இருந்தார். இனிமேல் வீட்டுக்கு போனா சந்தேகம் வந்தா என்ன பண்றது? அப்போ குரு சொல்றார், யானி அனவத்யானி கர்மாணி தானி சேவி தவ்யானி. எது குற்றமில்லாத செயல்களோ அதை செய். அப்போ அடுத்தது சந்தேகம் வரலாம், எது குற்றமில்லாத செயல்கள்ங்கிறதுல கன்ஃபியூஷன் இருந்தால் என்ன பண்றது? அதில் குரு சொல்றார், யானி அஸ்மாக்கும் சுச்சரிதானி தானி சேவி தவ்யானி. நாங்க செய்ததுல குற்றமில்லாத செயல்கள் எதுவோ அதை நீ கடைபிடி. நீங்க எல்லாத்தையும் கரெக்டா செய்திருக்கலாம் என்ன நிச்சயம் அப்படிங்கிற கேள்வி வந்தால் அந்த வார்த்தைக்கு இன்னொரு விதமா அர்த்தம் சொல்லலாம். நான் செய்த எல்லாத்தையும் நீ கடைபிடிக்க வேண்டாம், நான் செய்ததுல எது சரின்னு நீ நினைக்கிறியோ அதை மட்டுமாவது கடைபிடி. சரி, அதுலயும் தாண்டியும் கன்ஃபியூஷன் இருந்தா என்ன பண்றது? தர்மம் எதுன்னு ஏதத்ர பிராமணாः சம்மர்ஷிணः யுக்தாः யுக்தாः அதூக்ஷா தர்மகாமாः ஸ்யுः யதா தே தேஷு வர்த்தேதாः ததா தேஷு வர்த்தேதாः. எங்கே பிராமணாக கடவுளை அறிந்தவர்கள் ஞானிகள் இருக்காங்களோ, யுக்தாக தர்மத்தில் பொருந்தியவர்கள், ஆயுக்தாக அதர்மத்திலிருந்து விலகினவங்க, தர்ம காமாஸ்யு தர்மத்திலேயும் தர்மத்தில் ஆசை உள்ளவர்கள், தர்ம காமாஸ்யு தர்மமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இப்படிப்பட்டவங்களை பெரியவங்கன்னு சொல்லி, பெரியவங்களுக்கு இப்படி லட்சணம்லாம் சொல்லி, இந்த மாதிரிப்பட்டவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ட்டு தைத்திரிய உபனிஷத் சொல்லு. அதனால தர்ம அவிருத்த காமக அப்படிங்கிறது தர்மத்திற்கு புறமில்லாத ஆசை. தர்மம் தான் எதுன்னு குழப்பம் வந்தா இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அதை சங்கரர் சிம்பிளா ஒரு வார்த்தையில சாஸ்திர அர்த்தேன அவிருத்த, சாஸ்திரத்துக்கு புறமில்லாததாக அப்படின்னு சொல்றாரு. கீதையிலே 16ஆம் அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் நினைக்கிறேன், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதம். எது செய்யக்கூடியது எதை செய்யக்கூடாதுங்கிறதுல உனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படின்ட்டு பகவானே சொல்றார். அடுத்தது 12வது ஸ்லோகம். இங்கதான் போன வகுப்பை நம்ம விட்டோம். சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்ட்டு 3 குணங்கள் இருக்கு. இதுவும் சிருஷ்டி சம்பந்தமான ஒரு விஷயம். பரம்பொருள் ஒண்ணு, அவரு ஈஸ்வரன், மாயா அல்லது சக்தி அப்படின்ட்டு ரெண்டாக ஒரு பாடல் உண்டு திருவிளையாடல்ல. ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் அப்படின்ட்டு போகும். அது கொஞ்சம் இதை ஒட்டி எழுதின ஒரு பாடல் தான். ஆனால் அது கொஞ்சம் ஜனரஞ்சகமாக எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக கடவுள் ஒன்று, அவர் ஈஸ்வரன், சக்தி அல்லது பிரகிருதி, மாயை அப்படின்னு 2ஆ பிரிகிற. அந்த பிரகிருதி 3ஆ பிரியும். அது சத்துவ, ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்களா பிரியும். இந்த சத்துவ, ரஜஸ், தமசனுடைய காம்பினேஷன் தான்
நாம் பார்க்குற எல்லாமே அப்படிங்கிறது ஒரு சிருஷ்டி கிரமம். முக்கியமாக சாக்கியர்கள் இதை ஒட்டி இது பண்ணுறாங்க. அதாவது சத்துவம் வந்து 98%. நான் சும்மா ரவுண்டாக சொல்கிறேன். இது அதில் நேனோ பீக்கோ அப்படிலாம் இருக்கலாம், பாயிண்ட் எல்லாம் இருக்கலாம். நான் சும்மா ரவுண்டாக சொல்கிறேன். 98% சத்துவம், 1% ரஜஸ், 1% தமஸ். இது ஒரு காம்பினேஷன். அடுத்தது 97% சத்துவம், 2% தமஸ், 1% ரஜஸ். இது ஒரு காம்பினேஷன். இல்லை இதுவே 97% சத்துவம், 2% ரஜஸ், 1% தமஸ். இப்படி இந்த 3 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காம்பினேஷனா மாறும். நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய அறிவாளிகள், பகுத்தறிவுவாதிகள். புழுத்தறிவுவாதிகள் நல்லா இருக்கும், இருந்தாலும் அவங்க பாஷைன்னு சொல்லுவோம் அப்படின்னு யாராவது நினைச்சா அது எப்படி 3 இவ்வளவு கோடியா ஆக முடியும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சயின்ஸ் உலகம், சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டரா வளர்ந்துட்டு வருது நமக்கு சாதகமா. இந்த பழைய காலத்துல பிரிண்டர்ல RGB அப்படிங்கிற ஒரு பிரிண்டர் உண்டு. கம்ப்யூட்டர் பிரிண்டிங்ல அந்த DTP சொல்லுவாங்க, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அதுல வந்து ஒரு புகைப்படத்தை, வண்ண புகைப்படத்தை 3 கலரா பிரிப்பாங்க, RGB அப்படின்னு. பிரிண்டர்ல அந்த மாதிரி கமாண்ட் கொடுத்தா அந்த புகைப்படத்தை அது அந்த மாதிரி 3 கலரா பிரிச்சு கொடுக்கும். அப்புறம் அவங்க அந்த 3 கலரை பிரிண்ட் பண்ணுவாங்க. ஒன்றுக்கு மேல ஒன்று பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் தோராயமா வந்துடும். RGB அப்படின்னா ரெட், கிரீன், ப்ளூ. உங்களை சில பேருக்கு சின்ன பிள்ளையில அனுபவம் இருக்கலாம். இந்த புவியியல் ஜியாகிரபின்னு ஒரு பாடம், அதுல வந்து ஒரு மேப்பை தந்துக்கிட்டு கடலை எல்லாம் நிறம் போடு, நாட்டை நிறம் போடுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல நாம பொதுவாக கடலுக்கு நீளம் போடுவோம். ஒருவேளை எதாச்சும் நடந்திருக்கலாம், இல்லை நாம பக்கத்து மாணவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நீலமும் மஞ்சளும் கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? பொறுமை இருக்கா? இல்லை இனிமே வீட்டில் செய்து பாருங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கெட்சில் பச்சை கலர் ஆகும். நீலம் மஞ்சள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா பச்சை கலர் ஆகும். இத மாதிரி இந்த 3 நிறங்கள் உலகத்துல எத்தனை நிறம் இருந்தாலும் அதை இந்த 3ஆ பிரிச்சு பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 4 கலர் பிரிண்டிங் கொண்டு வந்தாங்க, CMYK அப்படின்னு. அதுல கொஞ்சம் அந்த பிளாக் தலைமுடியெல்லாம் நல்ல கருன்னு வரணும்னா அந்த CMYK மாடலை பிரிண்ட் பண்ணா தான் வரும். அப்போ பிரிண்டர்லையும் நீங்க CMYK ஆட்டு பிரிண்ட் பண்ணா அப்போ 4 பிரிண்டிங் கிடைக்கும். 1 பிளாக்குக்கு, 1 சியான், 1 மெஜந்தா, 1 எல்லோ. இந்த 4லேயும் 4 கலர் பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகான பிரிண்ட் அவுட் வந்துடும். முடியெல்லாம் நல்லா அழகா கருப்பா இருக்கும். இது இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த அளவில் தான் வந்துருக்கேன். இதை தாண்டி இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். நான் படித்த அளவில் இந்த 4 கலர் பிரிண்டிங் தான் இப்போ நடைமுறை இருக்கு. இப்போ உலகத்தில் உள்ள எல்லா விதமான நிறங்களையும் இப்படி கொண்டு வந்துட முடியும். இப்போ கேள்விப்பட்டேன், பெயிண்ட் கடையில் கூட இப்பெல்லாம் முன்னமாடி கலர் பெயிண்ட் எல்லாம் கிடைக்காதான். நீங்க போயிட்டு எனக்கு ஒரு பெரிய பட்டையை தருவாங்க, அதுல எந்த ஷேடு வேணும்னு நீங்க சொல்லணுமா, உடனே அந்த கம்ப்யூட்டர்ல அவங்க போடுவாங்களாம். அந்த கம்ப்யூட்டர் இந்த கலரை இப்படி மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லுவான். அதெல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணி தந்துருவாங்களாம். அதனால இந்த 3னுடைய மிக்சர் தான் கோடிக்கணக்கான ஜட சேத்தன பொருட்கள் ஆகிய உலகம். அதனால சாத்விக, ராஜச, தாமசம் அப்படிங்கிற 3. இதை பத்தி பிறகு ரொம்ப நிறைய வருது. அதனால இப்ப நாம அதுல அதிகம் நிக்க வேண்டாம். குணத்ரய விபாக யோகம்னு ஒரு அதிகாரம் வருது. அதுக்கப்புறம் 10, 10க்கு 14, 16, 17, 18 அந்த மாதிரி அத்தியாயங்கள்ல எல்லாம் இதை பத்தி நிறைய வருது. பொதுவா சத்துவம் அப்படின்னா அறிவு, ரஜஸ் அப்படின்னா செயல், தமஸ் அப்படின்னா சோம்பேறித்தனம் அல்லது தூக்கம், அந்த மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. இந்த 3ம் எல்லார்கிட்டையும் இருக்கும். நம்முடைய ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் கூட அப்படிதான் நம்ம பிரிக்கிறோம். பிரகிருதி சொல்லுவாங்க, நம்முடைய உடம்ப கூட அப்படிதான் பிரிக்கிறாங்க. ஒன்று வாத்த உடம்பா இருக்கலாம், அல்லது பித்த உடம்பா இருக்கலாம்,
அல்லது கப உடம்பா இருக்கலாம், அல்லது வாத பித்தம், பித்த கபம் அல்லது வாத கபமா இருக்கலாம், அல்லது வாத பித்த கபம் 3மா இருக்கலாம். எல்லா மனிதர்களையும் இந்த இதுக்குள்ளதான் அடக்குவாங்க. இனி அதுலயும் நான் முன்னமே சொன்னது மாதிரி வாதம் ஹையா இருந்து, கீதையிலே கூட பிறகு பகவானே சொல்ல போற, ஒரு குணம் இன்னொரு குணத்தை அழுத்தி அதிகமாக இருக்கும், அந்த அதிகமாக இருக்கிறத வச்சு நாம அதை அந்த குணம்னு முடிவு பண்றோம். ஆனா எல்லாத்துலயுமே 3 குணம் இருக்குங்கிற மாதிரி பிறகு ஸ்லோகமே வருது. அப்போ வாதம் அதிகமா இருந்து பித்தம் கொஞ்சம் கம்மியா இருந்தா அது வாத பித்த உடம்புன்னு சொல்லலாம். பித்தம் அதிகமா இருந்து வாதம் கொஞ்சமா இருந்தா பித்த வாத உடம்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். எப்படியானாலும் நாடி எல்லாம் பிடிச்சு பார்த்து காலையில உறக்க எழும்புன உடனே நாடி பார்த்தா மட்டும்தான் கரெக்டா தெரியும்னு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி நாடி பார்த்தா நம்ம உடம்பு என்ன இதுன்னு தெரியும். அதனால நம்ம ஆயுர்வேத சித்தா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தென்னைக்கும் பனைக்கும் ஒரே தலை கிடையாது. எல்லா மனுஷங்களும் காய்ச்சலா ஒரு மருந்து, தலைவலியா ஒரு மருந்து, அப்படி கிடையாது. உங்களுடைய உடம்பு வாக்கு என்னமோ அதுக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு மருந்து, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பத்தியம். இப்போ கப உடம்புக்காரங்க அப்படின்னா அவங்க தனித்தது சாப்பிடக்கூடாது. பித்த உடம்புக்காரங்க அப்படின்னா அவங்க தனித்தது தாராளமாக சாப்பிடலாம், அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. வாத உடம்புக்காரங்களா இருந்தால் வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய தணுத்தது, புளிச்சது, நாளானது, அந்த மாதிரி இதுகளை, கசந்தது, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால ரொம்ப பர்சன் ஸ்பெசிபிக் மெடிக்கேஷன் சிஸ்டம் வந்து ஆயுர்வேதம், சித்தா அப்படிங்கிறது. அது இங்கேயும் இந்த 3 இதுதான் பயன்படுத்துறாங்க. அது மாதிரி இந்த ராஜச, தாமச, சாத்விக குணங்கள், இந்த 3ல எது அதிகமா இருக்குதோ, குணம் நாடி, குற்றம் நாடி, அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் வள்ளுவர். இந்த 3 குணங்கள்ல எது அதிகமா இருக்கோ அதை வச்சுட்டு நாம ஒருத்தர சாத்விகம்னோ ராஜசனோ தாமசனோ சொல்லலாம். ஆனா நம்ம எல்லாருமே ராத்திரி போய் படுக்கதான் செய்யறோம். படுத்து தூங்குறோம்னு என்ன அர்த்தம்? நம்ம அப்ப தாமசத்துல இருக்கிறோம் அர்த்தம். அப்புறம் காலையில் எழுப்பின உடனே ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறோம், அப்ப நம்ம ராஜசத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். அப்புறம் நாம வந்து இப்போ ஞானத்தை வாங்கிட்டு இருக்கிறோம், இப்ப நம்ம சாத்விகத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால எல்லாருக்குமே இந்த குணங்கள் இருக்கும். தனிப்பட்ட இதுல ரொம்ப கரெக்டா ஒருத்தர் இந்த குணம் மட்டும் உள்ளவர்னு சொல்ல முடியாது. அந்த மிக்சர்ல இந்த அளவுக்கு கூட இருக்கு, குறைவா இருக்குன்னு வேணா சொல்லலாம். அடுத்தது, இது வரைக்கும் கோர்க்கிற விஷயம் எல்லாம் சொன்னார். இவை எல்லாமே என்னிடம் இருந்துதான் வருது. மத்த ஏவேதி தான் வித்தி, சாத்விகம், ராஜசம், தாமசம் இது எல்லாமே என்னிடம் இருந்துதான் வருகிறது. அது வரைக்கும் அது ஒரு லைன். அதுக்கப்புறம் அடுத்த லைன், நத்வகம் தேஷு தே மயி. இந்த இடத்துல தான் போன வகுப்புல நிறுத்தி வச்சிருந்தோம். இந்த பானை சொல்லுது, பானை இல்லை களிமண் சொல்லுது. நமக்கு களிமண்ணா தான் பகவான், பகவான் களிமண்ணா இல்ல, களிமண் மாதிரி. களிமண் சொல்லுது, நது அகம் தேஷு, நான் அவற்றில் இல்லை, தே மை, மாறாக அது என்கிட்ட இருக்கு அப்படின்னு களிமண் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டு அனுப்பியிருந்தேன் போன வகுப்ப. ஏதாவது விட கிடைச்சா யாருக்காவது? சரி, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அப்போ ஒரு விட கிடைச்சிடலாம். களிமண் இதுல இருக்கா? இருக்கு. அப்போ பகவான் சொன்னது போய் தானே, அவர் இதுல இருக்காருல்ல. சரி, நான் கேள்வி கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன், களிமண் இதுல மட்டும்தான் இருக்கா? அதான் பகவான் சொன்னாரு, நது அகம் தேஷு, நான் பானையில இல்ல, குடத்துல இல்ல, சட்டியில இல்ல. அப்படி சொல்ல அர்த்தம் என்னன்னா, நான் அதுல மட்டும் இல்லை, அதை கடந்தும் இருக்கு. புருஷ சூக்தத்துல வரும், பாதோ ஓஸ்ய விஸ்வாபூதானி, என்னுடைய அம்சத்துல 1/4 பங்கு தான் இந்த ஒட்டுமொத்த உலகம். மீதி 3/4 பங்கு
காண கிடைக்காம இருக்கு. வெறும் கால் பங்குல தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நான் படைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அதனால நான் அதில் இல்லைன்னு சொல்லும் போது நான் அதுல மட்டும் இல்லை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, களிமண் தான் இருக்கிறதுக்கு இந்த பானையை சார்ந்து இருக்குதா? அது இந்த பானையிலும் இருக்கலாம், வேற பானைகள்லயும் இருக்கலாம், இல்ல அது பானை இல்லாம களிமண்ணாவே இருக்கனால இருக்கலாம். அது இதை சார்ந்து இல்லை, இதற்கு அதீனமாக இல்லை. நத்வகம் தேஷு அப்படின்னா நான் அவைகளை சார்ந்து இல்லை, இந்த உலகத்தை சார்ந்து நான் இல்லை. ஆனால் பானை எதை சார்ந்து இருக்கு? களிமண்ணை சார்ந்து. சட்டி எதை சார்ந்து இருக்கு? களிமண் சார்ந்து. குடம் எதை சார்ந்து இருக்கு? களிமண்ணை சார்ந்து இருக்கு. அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். சங்கரர் அதை சொல்றார். நதுவாகம் தேஷு தது அதீனக, அதை சார்ந்து, தத் வசக, அதனுடைய வசத்துல இல்லை, அதுக்கு கீழே இல்லை. ஆனா சம்சாரிகள் என்ன பண்றாங்க? இந்த உலகத்தை சார்ந்து இருக்காங்க, உறவுகளை சார்ந்து இருக்காங்க, அதுக்கு வசப்பட்டு இருக்காங்க, அதனால அவங்க துக்கம் அனுபவிக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, அதனால எனக்கு துன்பம் கிடையாது அப்படின்ட்டு பகவான் சொல்றார். அதான் இந்த இடத்துல நத்வாகம் தேஷு தேமயி. அடிக்கடி இந்த பானை வந்துகிட்டே இருக்க, எப்பதான் இது வாரது நிற்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆப்பக்கனாடவுன்னு ஒரு கதை உண்டு. ஒரு சிறந்த சட்டக்காரர் இருந்தார், மல்யுத்த வீரர்னு வச்சுங்களேன், களரி பயிற்சி ஆள். அவர்கிட்ட போய் நிறைய பேர் படிச்சாங்க. அதுல ஒருத்தர் அவர்கிட்ட போய் படிச்சு துரோணரும் அர்ஜுனன் மாதிரி, துரோணர் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி இவரும் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அந்த சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்தார். ஒன்ன போற ஒரு சிஷ்யன் கிடைக்க மாட்டான், அர்ஜுனுக்கு அடுத்து நீதான் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தார். இந்த சிஷ்யனுக்கு ஒரு விபரீத ஆசை வந்துச்சு, குருவை நாம சண்டை போட்டு ஜெயிக்கணும். அப்போ ஒரு நாள் வெத்தலை பார்த்து பாடலாம் எடுத்துட்டு வந்து குரு வச்சு, குருவே எனக்கு ஒரு விண்ணப்பம் இன்னைக்கு. பழைய காலத்துல அப்படி ஒரு சம்பிரதாயம், சண்டை போட போறதுனா கூட மரியாதையா பணிவா கேட்டுக்கிடுவாங்க. குருவே எனக்கு ஒரு விண்ணப்பம், என்ன அப்படின்னு, நீங்க என் கூட சண்டை போடணும், நம்ம 2 பேர்ல யார் ஜெயிக்க பார்க்கணும். குரு பார்த்தாங்க, தெரியாம எல்லாம் இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம், இப்ப நமக்கு வயசாச்சு, அவன் ரொம்ப இளம் பிராயம், அதனால எப்படி சண்டை போட்டா அவன் தான் ஜெயிப்பா, நம்ம மிச்ச மீதி இல்லாம எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, சர்வ கலையும் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு யோசிச்சார். அதனால டக்குனு வீட்டுக்குள்ள திரும்பி, அடியே அந்த இட்லி குட்டுவ மூடியும் அந்த ஆப்பக்கடை எடு அப்படின்னு. அந்த வீட்டம்மா என்னமோ ஏதோ புருஷன் தான் கேட்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்தாச்சு. இதை இந்த சிஷ்யம் பார்த்தான், அடடா இந்த அடவை நம்ம வாத்தியார் குருஜி சொல்லி தரவே இல்லையே. காலில் விழுந்து, குருவே நீங்க எனக்கு இந்த அடவை குருஜி சொல்லி தரல, நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு. குரு சொன்னார், ஒரு ஆப்பக்கடை அடவை மட்டும் அது ஏன்ட இருக்கட்டும், நீ போயிட்டு வா அப்படின்னு. அது மாதிரி நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி தந்துருவே கிடைக்காதுங்க, நிறைய அடவை வச்சிருப்பேன், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அவங்க யாரும் சொல்லுவேன். அடுத்தது 13வது ஸ்லோகம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நம்ம இப்போ அடுத்த டாபிக்கு மாற போறோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அடுத்தது போயிடலான்னு இருக்கேன். நிறைய கூட தழும்பாது அப்படின்னாங்க. ஸ்லோகம் படிக்கிறேன். त्रिभिर्गुणमयैर्भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम्
சரி, இப்படியெல்லாம் பரமேஸ்வரனான நான் இருக்கிறேன், பராபிரகிருதி அபராபிரகிருதி இப்படியெல்லாம் இருக்கிறேன், எப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா கோர்த்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் பகவான் விவரமா சொன்னார். நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம், எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவா இருக்கிறவர், நிர்குணமா இருக்கிறவர், சம்சார தோஷத்தை அழிக்கிற நாசம் செய்கிறவர், வேரோடு அழிக்கிறவர், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய என்ன, இது வரைக்கும் நான் என்ன பத்தி டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் நான் இருந்தும் இந்த பாவி உலகம் என்ன கும்பிட மாட்டேங்குது, என்கிட்ட வரணும் நினைக்க மாட்டேங்குது, என்ன புரிஞ்சுக்கணும் முயற்சியே பண்ண மாட்டேங்குது அப்படின்னா பகவானுக்கு ஒரு ஆத்தாமை, கோபம் இல்ல ஆத்தாமை. அதனால பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. ஏன் ஜனங்களுக்கு அந்த ஒரு அஞ்ஞானம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. த்ரிபிகி குணமயைகி பாவைகி, 3 குணமயத்தாலான பாவங்களினால். 3 குணம் என்னன்னு முந்தின ஸ்லோகத்தை சொல்லிட்டார், சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த 3 குணங்களுடைய வேற வேற பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு மேக்ஸ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெர்முட்டேஷன் காம்பினேஷன்னால இந்த இதம் ஜெகத்து சர்வம், இந்த உலகம் முழுவதும் மோகிதம், மோகப்பட்டு கிடக்குது. ந அபிஜானாதி, என்ன அறிகிறதில்ல. மாமேபியக பரம் அவ்யயம், மேலான பரம்பொருள், அழியாத. வியம்னா அழிகிறது, தேய்கிறது, மாறுகிறது, அந்த மாதிரி அர்த்தம். மாறாத, அழியாத, தேயாத மேலான என்னை இந்த உலகம் அறியாமல் மயங்கி கிடக்குது அப்படின்ட்டு பகவான் சொல்றார். இந்த 3 குணங்களால அதுக்கு ராக, துவேஷ, மோகம் இதெல்லாம் வரும். நமக்கு இந்த மாதிரி விவரங்கள், இதை பற்றி கூடுதல் விவரங்கள்லாம் பிறகு பின்னாடி கீதையில வருது. நான் இப்போதைக்கு நான் அதுக்குள்ள போயிடணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சத்துவம்னா என்ன குணம் தரும், ரஜஸ்னா என்ன குணம் தரும், தமஸ்னா என்ன குணம் தரும், அதனுடைய சுபாவம் என்ன, இதனுடைய சுபாவம் என்ன, இந்த குணம் உள்ளவங்க எப்படி நடப்பாங்க, அந்த குணம் உள்ளவங்க எப்படி நடப்பாங்க, புத்தியில 3 விதம் என்னது, வழிபாட்டில் 3 விதம் என்னது, பேசுறதுல 3 விதம் என்னது, இப்படியான ஒரு பெரிய பட்டியல் பிறகு வருது. அதெல்லாம் 13வது அத்தியாயத்துக்கு பிறகு வரும். இந்த இடத்துல அவ்வியம் அப்படிங்கிறதுக்கு ஜென்ம முதலான மாற்றங்கள் இல்லாதவர், அது 6 விகாரங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு நஜாயதே மிரியதே வா கதாச்சித் அப்படின்னு 2வது ஸ்லோகம் வரும். அந்த இடத்துல இந்த 6 விகாரங்களை மனசுல வச்சுதான் பகவான் பேசுவாரு. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 மட்டும் சொல்லியிருக்கு. முதல் உள்ளது கடைசியில் உள்ளது சொல்லியிருக்கு. நடுவுல ஜென்ம, முதல்ல பிறப்பு, அப்புறம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வளர்றது, அப்புறம் மாறுறது, அப்புறம் தேய்கிறது, 6வதா அழிகிறது. இந்த 6 குணங்கள் இந்த சரீரத்துக்கு உண்டு. இந்த உடம்பு அப்படின்னா இந்த 6 உண்டு. அதனால நாம இந்த 6ஐயும் தவிர்க்க முடியாது. இந்த உடம்புக்கு வரக்கூடிய இந்த 6 இதையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. உடம்பு நான் நினைச்சா நமக்கும் அந்த 6 உண்டு. ஆனா மிருத்யோர்மா அமிர்தம் கமய அப்படின்னு வரி படிக்கிறோம். மரணத்திலிருந்து என்னை மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் உடம்புன்னு நினைச்சா நமக்கு மரணம் உண்டு. எப்ப நான் உடம்பு இல்லை, இதுக்கு உள்ளாடி உடம்புக்கு உள்ள இந்திரியங்கள் உள்ள மனசு, மனசுக்கு பின்னாடி புத்தி, புத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைத்தன்ய ஆத்மா அப்படின்னு நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. நாம உறங்கும் போதும் உறங்காம இருக்கிறாள் அவர். நம்ம அடிச்சு போட்ட மாதிரி உறங்கிட்டோம், கால
நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறேன், ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றோம். அப்ப யார் ஏதோ ஒரு ஆள் தான் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, அதனால சொல்ல முடிஞ்சது அந்த ஆள் தான் நாம, அதை நம்ம அந்தராத்மா அப்படின்னு சொல்றோம். அதனால இங்க அவ்வியம்னா அந்த மாதிரி இது எதுவும் இல்லாதவர் தான் பரம்பொருள் அப்படின்ட்டு வருது. எதுக்கு நான் இங்கேயும் அந்த 2வது அத்தியாயத்துக்கு போய் வந்திருக்கேன்னா, 2வது அத்தியாயம் 6வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம ஜீவாத்மாவை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ பரமாத்மாவுக்கும் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் சொல்லிட்டு வருது. அப்ப அந்த ரெண்டும் ஒண்ணுதான். தத்து தொம்மு அசி அப்படிங்கிற இது மறைமுகமா சொல்லிட்டு போறார் பகவான். அடுத்தது 14. சரி, மயங்கி கிடக்கிறோம் இந்த 3 குணங்களால, ராகத்வேஷம் மோகத்தினால. கடக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியா, இது சொல்லு, உனக்கு இந்த நோயின்னு சொல்லுது யார் வேணாலும் சொல்லுவாங்க, நோயை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்ல அப்படின்னு பகவான். சரிப்பா, அவருக்கு அர்ஜுனனுக்கு கண்ணை பார்த்தோன்னு அவருக்கு மனசான அவருக்கு தான் கேட்காம அதுக்கு பதில் சொல்றேன். தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ யே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. தைவி அப்படின்னா நான் தேவன், மாயாவி என்னுடைய அம்சம் அல்லது என்னுடைய ஒரு தோற்றம், என்னுடைய சக்தி, அதுதான் மாயா. அதனால பகவான் தெய்வி அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து தேவி வேற தெய்வி வேற. தேவி அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம வழக்கமா பயன்படுத்துறோம். ஆனா இந்த இடத்துல பயன்படுத்திக்க வார்த்தை தைவி அப்படிங்கிறது. தைவிங்கிறது தேவிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா பொருள் அடிக்கடி வரும் இனிமேல், அதனால நான் அதை சொல்லி வைக்கிறேன். அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன். தத்திதம் அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தில் ஒன்று உண்டு. ஒருவேளை உங்களே சிலருக்கு அனுபவம் இருக்கலாம். பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்க போனால் பழைய காலத்தில் வாத்தியார்லாம் என்ன பண்ணுவார், நீ சுப்பம்மாவா அப்படின்பாரு. நம்ம சுப்பம்மாவா இருக்க மாட்டோம், சுப்பம்மாவுக்கு மகளா இருக்கும். அல்லது நீ குப்பனாம்பாரு, நம்ம குப்பனா இருக்க மாட்டோம், குப்பனுக்கு மகனா இருக்கும். இப்படி இன்னாருக்க வாரிசா பையனா அப்படின்னு கேட்கறதுக்கு வாத்தியார் சொல்லுவார். கிட்டத்தட்ட இத மாதிரி ஒரு முறை சமஸ்கிருதத்தில் உண்டு. அதை தத்திதம் அப்படிம்பாங்க. தத்திதம்னா தஸ்யஹிதம், அவங்களுக்கு பிடித்தமானது அப்படின்னு அர்த்தம். எவங்களுக்கு? வையாக்கரணஸ்ய ஹிதம், கிராமர் படிச்சவங்களுக்கு, கிராமர் பயன்படுத்துறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது. எப்படி அப்படின்னா, இப்ப வசுதேவன் அவருடைய மகனுக்கு வாசுதேவன் சொல்லலாம். வாசுதேவன் சொன்னா நாம புரிஞ்சுக்கிறோம் வசுதேவனுடைய பிள்ளை. ஜானகி அப்படின்னா ஜனகனுடைய பிள்ளை. பார்வதி அப்படின்னா பர்வதராஜனுடைய பிள்ளை. ஹைமவதி அப்படின்னா ஹிமவானுடைய பிள்ளை. ஹைந்தவ சேவா சங்கம், இந்துக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய சங்கத்துக்கு ஹைந்தவ சேவா சங்கம். இப்போ ஒரு வார்த்தை தத்திதமா மாறும்போது இந்த மாதிரி அப்படின்னு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கு, அந்த மாதிரி மாறும். அப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு அந்த பரம்பரை அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ ராமன் எடுத்துக்குங்க, தாசரட்சி தசரதன் பிள்ளைங்கிறதுனால, ராகவன் ரகு குலத்துல வந்ததுனால, அப்போ அந்த பரம்பரை தொட்டடுத்த ஆளாட்டும் இருக்கலாம், அல்லது அந்த பரம்பரையில வந்தவங்களாகவும் இருக்கலாம். இப்ப நம்ம பூஜ்ய சுவாமியினுடைய சிஷ்யர்கள்லாம் அவங்க ஆசிரமங்களுக்கு எப்படி பேர் வைப்பாங்கன்னா ஆர்ஷ அப்படின்னு பேர் வைப்பாங்க. ரிஷிகள்கிட்ட இருந்து வந்தது ஆர்ஷ அப்படிங்கிற அர்த்தத்துல. சாரஸ்வத பிராமணர்கள், காஷ்மீரி பிராமணர்கள் அப்படி சொல்லுவாங்க. சரஸ்வதி அதுல இருந்து வந்தது சாரஸ்வத பிராமணர்கள்.
இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் பழக்கத்தில் இருக்கிறதா. நான் அந்த மாதிரி இனிமேல் வரும்போது சொல்றேன். அந்த மாதிரி இந்த இது தேவி, தேவியில இருந்து வந்தது தைவி. மாயாதேவி அப்படிங்கிறத தைவி அப்படின்னு மாற்றி இருக்குது. மாயை அப்படிங்கிற அர்த்தம். ஏஷா குணமயி மாயா, 3 குணங்கள் உள்ள என்னுடைய இந்த மாயையானது, மம மாயா என்னுடைய மாயையானது, துரத்யயா கடக்கிறதுக்கு ரொம்ப கடினமானது. ஏ மாம் ஏவ பிரபத்யந்தே, யாரு என்னையே சரணடைகிறார்களோ, தே அவர்கள், ஏதாம் மாயாம் இந்த மாயையை, தரந்தி கடக்கிறார்கள். அப்போ இந்த மாயையிலிருந்து விடுபட முடியாதா, தப்பிக்க முடியாதானா? முடியும். அதுக்கு வழி இருக்கு. ஏன் கால பிடிச்சாலும் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு. பற்றுங்கிறது மாயைங்கிறதுக்கு சமமான வார்த்தை தான். இதுல மாயையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா யாரு மாயையிலிருந்து தப்பிச்சு உட்கார்ந்துருக்கானோ அவனை பிடிச்சிருக்கணும். அதுதான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்போ மாயையிலிருந்து விடுபடுறதுக்கு குறுக்கு வழி, சிறந்த வழி பகவானை, மாயையை ஜெயித்திருக்கக்கூடிய பகவானை பிடிக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லோகம் சரி அப்படின்னா ஒன்ன சரணடைஞ்சா மாயை கடந்துடலாம்னா, மோட்சத்துக்கு போயிடலாம்னா, முக்திக்கு போயிடலாம்னா, ஏன் எல்லாரும் ஒன்ன கும்பிடுறது இல்லை, சரணடைகிறது இல்லை? ஒவ்வொரு ஜனங்களும் அவங்க இஷ்டப்படி பலவிதமான தெய்வங்களை வழிபடுறாங்களே, எதனால அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வர்றது மாதிரி 15வது ஸ்லோகம் நம்ம அடுத்த பார்ப்போம். கீதா மகாத்மியம். கீதையிலே கூட ஒரு கீதா மகாத்மியம் இருக்கு. பகவானே கடைசியில் சொல்றாரு, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். அத்த கீதா மகாத்மியம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பட்டேத் பிரயதத் புமான் விஷ்ணோः பதமவாப்னோதி भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य